என்ன பெரியவங்களா வீடு தேடி வந்திருக்கீங்க, உட்காருங்க. நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். வேணுகோபாலனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அபிப்பிராயப்படுறேன். நீங்க ஊர் பெரியவங்க, நீங்களும் கூட சம்பந்தம் பேச வந்தா எங்களுக்கு பெருமையா இருக்கும். உங்க பொண்ண வெட்டியான் தொழில் செய்யற வேணுகோபாலனுக்கா? ஆச்சரியமா இருக்கு. உங்க ஸ்தானத்துல இருக்கிற எந்த அப்பனும் செய்ய முடியாத காரியத்தை சாஸ்திரிகளான நீங்க செய்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனானு தான் பார்க்கணும். உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு பேதம் பார்க்க கூடாது. ஐயோ, வேதம் படிச்ச நீங்களே பேதம் பார்க்காம பேசும்போது அந்த சந்தோஷத்துல தான். ஏமா, நான் வேணுகோபால் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், வாங்க போலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. என்ன வீடு தேடி வந்திருக்கோன்னு பாக்குறீங்களா? எல்லாம் நல்ல விஷயம் பேசுறதுதான். உட்காருங்க சாமி. நம்ம வேணுகோபாலனுக்கு சாஸ்திரிகள் பொண்ணு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு, அதான் சம்மதம் பேச வந்திருக்கோம். அட, வீடு தேடி வந்தவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தாயி. சாஸ்திரிகள் இங்க தொண்டையை நினைச்சா அவர் பொண்ணே இங்க வாக்கப்பட்ட மாதிரி. என்ன வேணே, நான் சொல்றது சரிதானே? ஐயா, பெரியவங்கெல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க. உங்க வார்த்தையை மீறன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். என்னை நம்பி வேற ஒரு பொண்ணு இருக்கா. வேணு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னியே, யார் அந்த பொண்ணு? சொல்லு, யார் அந்த மகராசி? பூங்கொடி. சாஸ்திரி பொண்ணுக்கு சம்பந்தம் பேசலான்னு தான் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசுறேன். அவளை விசாரிச்சுட்டு உன்னை விசாரிக்கிறேன். என்னாச்சுங்க? அது ஒண்ணு இல்ல. ஏதாவது ஒண்ணு இல்ல. வாமா வா. முடியாதுப்பா. நான் அவரை உயிருக்குள்ள காதலிக்கிறேன். என்னால வேணுமா மறக்க முடியாதுப்பா. அப்பா, உன் மேல உசிரியே வச்சிருக்கம்மா. அப்பா, உன்னை அடிச்சது இல்லையம்மா. அப்பா உன் மேல கோபப்பட்டு பாத்திருக்கியா? அப்பா சொல்றபடி கேளுமா. கெட்டியான மறந்துடுமா.
இல்லப்பா, என்னால வேணுவ மறக்க முடியாதுப்பா. அவனை நீ மறக்கல, அவன் இருக்கிற இடத்துல போதச்சு கொடுவேன். சாக்கு வேணு, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட வேணு. பிரசிடண்ட் என்ன கொம்பனா? அவனுக்கு தான் சொத்து பத்து இருக்குன்னு ஒரேடியா குதிக்கிறானா? என் சொத்து எல்லாத்தையும் உனக்கு எழுதி தரேன், அவன் என்ன பண்றாங்கிறத பாப்போம். அவ்வளவு பெரிய சாஸ்திரிகள் அவளே இறங்கி உனக்கு பொன் கொடுக்க வரப்போ இவர் என்ன சாதாரண பிரசிடென்ட்? ஜாதி இல்ல அந்தஸ்து இல்லன்னு கலப்பு திருமணம் செஞ்சு வச்சவரு தனக்குன்னு வர்றப்போ ஜாதி அந்தஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊருக்கு தான் உபதேசங்கிறது சரியா போச்சு. ஊருக்கு ஒரு நாயன் தனக்கு ஒரு நாயனா? விட்டுடுவோமா வேணும்? வேணும் வேணும் பூங்குடிய பொண்ணு பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து எவனோ ஒருத்தன் வர்றானா? பிரசிடண்ட் பொண்ணு பூங்குடியை எவனாவது பொண்ணு பார்க்க ஊருக்குள்ள போனீங்க, வெட்டி வாய்க்கால விட்டுருவேன். இல்லங்க, ஊரே ஒண்ணு சேர்ந்து உன் பொண்ணை வேணுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கும். பிடிவாதம் உன் பொண்ணு விஷயத்துல வேண்டாம். பேசாம வெத்தலை பார்க்க. யார் வீட்டுல யாரா நிச்சயம் பண்றது? சுடுகாட்டுல பணம் எரிக்கிறவங்க கிட்ட சம்மதம் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் சாதி கட்டு போயில்ல. இருக்கிற மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இடத்தை காலி பண்ணுங்க. வேணும், இவன் யார் தெரியுமா? மகே மகே மதி மாமகே இதம் மதிமகத்தி விக்கே சாராம் நவ சுபகிரக மண்டலி. அடாடாடா, என்ன கண்கொள்ளா காட்சி! அந்த ஈஸ்வரனே வந்து திருவிளையாடல் பண்ண மாதிரி இருக்கு. வேணுகோபாலா, நீ புறப்பால பிராமணனா இருந்தாலும் அந்த பகவானா பார்த்து உனக்கு சத்திரிய குணத்தை கொடுத்திருக்கார். என்னது கிழிச்சி ஜாக்கெட்ல போட்டு பிச்சைக்காரி மாதிரி? பீரோல அவளோட ஜாக்கெட்லாம் இருக்கு, ஏதாவது எடுத்து போட்டுக்கப்போ. நல்லா இருக்கே கதை. கல்யாணத்துக்கு போன மாமி ஆட்டுக்கு திரும்பினா ஆமே ரகலை ஆயிடும். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு மாமிக்கு இல்லவே இல்ல. நல்ல மனசு இருக்கான்னு இந்த காலத்துல யார் பாக்குறா? நகநட்டு இருக்கான்ல பாக்குறா. என்ன காரியம் பண்ற? இதப்பா, ஊர் உலகத்துல நடக்காத தப்பா நம்ம பண்ணிட போறோம். மனசு வச்சா மார்க்கம் உண்டு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, சமத்தா நடந்துக்கோ. போகாத, நில்லு. அப்புறமா ஆத்துக்கு வா. ஆத்துக்கார ஆபீஸ் போனது வர மணி. என்ன ஒண்ணு பண்ணிடாதே, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். கோவில இருக்கிற சாமியை விட உங்களை நான் வாழ்வா நினைச்சிட்டு இருக்கேன். என் நினைப்புல நெருப்பள்ளி போட்டுறாதீங்க. உடனே என்ன? ஏய், நில்லு நில்லு. ஏண்டி அடுத்த கல்யாணத்துக்கு போயிட்டு கையில பட்டுதான் பாத்தியா? உன்ன பாடி. ஐயோ
எனக்கு அப்பவே தெரியும் ஓய். இந்த அக்ரகாரத்திலேயே ஒருத்திதான் அழகுன்னு ஓரமா ஒதுங்கி போறச்சே ஒழுக்கம் கட்டவன் நினைச்சேன். நடந்து கொடுத்து இவ செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி இவ ஆத்துப்படி யாரும் இருக்காதீங்க. அபிஷ்டு உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். நான் வரமாட்டேப்பா. அக்ரகாரத்துல உள்ளவாளா உங்க ஆத்துப்படியை மிதிக்கப்படாதுன்னு சொல்லிருக்கா. குருக்கள்கிட்ட உங்க அம்மா தப்பா நடந்ததுக்கு தூக்கல தூங்காம இப்ப தொட்டிலே தூங்க முடியும்? போ நீங்க வாங்கண்ணா. கட்ட புருஷன் நீர் பண்ண தப்புக்கு சபரிமானா இருந்த வேணுவோட அம்மாவை அக்ரஹாரமே காரி துப்ப வச்சுட்டேன்னு எப்ப நான் உசுரோட இருக்கச்சே பட்டு மாமி மேல ஆசைப்பட்டு அவளை கெடுக்க பார்த்தாலும் அப்பவே நீங்க மிருகமாயிட்டு. நீங்க பண்ணின தப்புக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போயிடுங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பேதம் பிடிச்ச இவன் தான் செய்யற தொழில பேதம் பார்க்கல. மனசால ஒண்ணு சேர்ந்தவாளை பிரிச்சு வைக்கிறது மகாபெரிய பாவம். இந்த வேணுவுக்கு நீங்க பொண்ணு கொடுக்கறதுனால எந்த வகையிலும் தாழ்ந்து போயிட மாட்டீங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வேணு மனசால வசந்தவன். நீங்க மனசு வச்சீங்கன்னா இப்பவே தாம்பூலத்தை மாத்திக்கலாம். குருக்களையா, நான் மாத்திக்கிறேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம். வேணும் தன்னோட வெட்டியான் தொழிலையும் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளைய வர சம்மதிச்சா நான் வெத்தலை பாக்கு தட்டை மாத்திக்க சம்மதிக்கிறேன். ஐயா, நாங்க வீடு விட்டு பிரிஞ்சாதான் நீங்க அவனை ஏத்துக்குவீங்கன்னா எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் என் மகனை விட்டு பிரிஞ்சிருப்பேன். அம்மா கொஞ்சம் நில்லுமா. ஏம்மா என்ன பண்ற? இவன் வளர்த்தவன் தானே. இவன் எங்கேயோ எப்படியோ சந்தோஷமா இருந்த போதுன்னு போறியா? இதோட உன் கடமை முடிஞ்சு போச்சுன்னு போறியா? இவங்கெல்லாம் யாருமா? 10 வயசுல அனாதையா இருந்த என்ன எடுத்து பாசம்னா என்ன, அன்புனா என்னன்னு உணர வச்ச.
இப்ப அந்த உறவை அறுத்துட்டு போறதுக்கு எப்படிமா மனசு இருந்தது? சொல்லுமா, எப்படி மனசு வந்தது? ஐயா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அது எங்களால கெட்டு போயிடக்கூடாது. நான் உன்னை விட்டு போலையா, என் உசுரை விட்டு போறேன், என் உசுரை விட்டு போறேன். ஐயா, நீங்க ரொம்ப பெரியவர், ரொம்ப நல்லவர். இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க, நல்ல அறிவுரை எல்லாம் கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு எப்படியே தெரியாம போச்சு. இந்த உலகத்திலேயே விலை கொடுத்து வாங்க முடியாத தாய்ப்பாசம் உங்களுக்கு எப்படியே தெரியாம போச்சு. நீ யாரியா? நீ இருமா, நீ யாரையா சொல்றதுக்கு? உன் அம்மா நீ தங்கச்சியும் விட்டு வாங்க நீ யார் சொல்றதுக்கு? நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை என் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டு வந்தாதான் எனக்கு கிடைக்கும்னா அது எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை. ஆமா, பாத்தீங்களா ஐயா, வேணும் உங்க சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தான்னா வளர்த்த தாயின் தங்கச்சி விட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வரேன்னு சம்மதிச்சிருப்பான். அவன் வசதியில ஏழையா இருக்கலாம், ஆனா வைராக்கியத்துல கோடீஸ்வரன். பிரசிடண்ட் ஐயா, பாதி மனசை மாத்திக்கிட்ட நீங்க மீதி மனசை மாத்திப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேணுவை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். அவன் சாதாரணமானவன் இல்ல. இந்த காதல் நிச்சயம் ஜெயிக்கும். இந்த காதல் ஜெயிக்கலன்னா உலகத்துல வேற எந்த காதலும் ஜெயிக்காது. அண்ணே, அந்த வெட்டியா உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம நீங்க கட்டிக்க போற பூங்குடிய காதலிச்சு பிரசிடண்ட் வீட்டுக்கே பொண்ணு கேட்டு போயிட்டானே. உங்க மாமா வேணு வெட்டியாந்துறையில விட்டு வந்துட்டா அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாருண்ணே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்டிக்க போற முறமாமா நான் உசோட இருக்கும்போது பொணமரிக்கிற வெட்டியான் தொழில விட்டு வந்தா பொண்ணை கொடுக்கலன்னு சொன்னியாம? தபார், பூங்கோடி வயசுக்கு வந்தப்ப சொன்ன அவளுக்கு பரிசம் போறவன தாலி கட்டணும் நானா தான் இருப்பேன். நீ அதையெல்லாம் மீறி யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. நீ தெரிஞ்சவே மாட்டியா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போறக்கா, போறேன். பூங்கோடிய பொண்ணு கேட்டு வந்து அந்த வெட்டியான வெட்டிட்டு வந்து வெத்தலை பாக்கு மாத்துறேன். ஏண்டா, சைக்கிள்ல போறது வெட்டியா நகைச்சு தானே? ஆமாண்ணே. பூங்கொடி இல்ல, அதான் உன் ஃப்ரெண்டு. அவன் எப்ப பெரிய மனுஷியாவா? தாய் மாமா எப்ப நான் தாலி காட்டலான்னு 16 வருஷமா காத்துட்டு இருந்தேன். கடைசியில உங்க அண்ணன் எனக்கு ஜாங்கிரி கொடுத்துட்டு அவன் ஜாலியா இருக்கலான்னு பாக்குறேன். ஆனா நான் இப்ப ஜாலியா இருக்க போறேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அடடா, எந்த பொண்ணை கெடுத்தாலுமே கொஞ்சம் வித்தியாசமா கெடுக்குன்னு நினைப்பம்மா. இந்த பொண்ணுங்க வேண்டாம் வேண்டான்னு ஓடும்போது காலு கொலுசுல இருந்து கலகலன்னு சத்தம் வரணும். கையை பிடிச்சி வைக்கும் போது வலையெல்லாம் மலை மலன்னு ஒடிஞ்சு விழணும். தலையில இருந்து கமமன்னு மல்லிகைப்பூ வாசனை வரணும். இதெல்லாம் இருந்தா தான் நாகராஜுக்கு மூடே வரும். நீ என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்க? பூலனா விட்டுருன்னு பாத்தியா? பைத்தியக்காரி, எல்லாமே இங்க இருக்குது. டேய், அந்த வலையில மல்லிகைப்பூ கொலுசெல்லாம் கொண்டாங்கடா. புதுவரத்துக்கு வந்தா கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். கண்ணா ஓடி கலந்து ரத்தம் வருது பாரு. நீ ஏன்டா குளுக்குற? அட
உங்க அண்ணனுக்கு தெரியுமான்றதுக்காகத்தான் இந்த அம்மா அப்பா விளையாட்டு. போடிங் உங்க அண்ணன் வரணும், என் கையால் அடிபட்டு சாகணும். சாவா அச்சோ, அடிக்க கூடாதுமா. நம்ம கிட்ட மாட்டினா கதை கந்தலாயிருன்னு மானஸ்தி மலையேறிட்டா. என்ன நெஞ்செழுத்தண்டா உங்களுக்கு? பச்சை குடிசை கட்டணைக்கே சொன்னேன், பூங்கொடிக்கு பர்சம் போறது நான் தான். எல்லாம் தெரிஞ்சும் அந்த வெட்டி பைய வெட்டி அவங்க பொண்ணு கேட்கறது எப்படா போனீங்க? நீங்க எனக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? இந்த பொண்ணை நீங்க தான் சுமக்கணும். வர்ற போன தகச்சு தான் தெரியாம வெட்டி அவன் கையால இருக்கணும். இது நடக்கணும். இல்லன்னு வை, எரியிற எரிசாரத்துல உங்க எல்லாரும் எரிச்சிருவேன். யாரு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன தாக்கல் தகவல் எதுவும் சொல்லாம திடீர்னு இருக்க சொன்னா எப்படிங்க? அவசியம் தெரியணுமா? அனாதை பணம். யாருன்னு தெரியணும்ல. வேணும், நீ பாத்துக்க. வேணும், என்ன?
ஐயா எப்படியாச்சு? ஐயோ நீங்க அது சொல்லுங்க, எப்படியாச்சு? எப்படியாச்சு சொல்லுங்க, எப்படியாச்சு? எல்லாத்துக்கும் நாகராஜ் தான் காரணம். நாகராஜ்